சத்தமா ஜோரா செலுத்தலாம். ஒரு அர்த்தத்துல எசேக்கியலும் யோவான் இருவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். எசேக்கியல் தீர்க்க தரிசன புத்தகம் 47ஆம் அதிகாரத்தை இந்த நாளில் நாம் தியானிக்கிறோம். இன்றோடு காலை ஜபத்தில் ஆரம்பித்த அந்த எசேக்கியல் தீர்க்க தரிசன புத்தகம் நிறைவு பெறுகிறது. சபை விசுவாசிகள் அனைவரும் இதிலே பயனடைய வேண்டும். இன்றைக்கு வந்திருக்கிற நீங்கள் அனைவரும் பயனடைய வேண்டும் என்பதற்காக இதை ஒரு ஓய்வு நாளுக்காக ஒதுக்கி வைத்தேன். ஹல்லேலூயா, ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த 47ஆம் அதிகாரம் இன்னும் நிறைவேறாத ஒரு தீர்க்க தரிசனம். எசேக்கியேலுக்கு காண்பித்தார், ஆனால் அது இன்னும் நிறைவேறவில்லை. அதையே யோவானுக்கு காண்பித்தார், இன்னும் அது நிறைவேறவில்லை. எசேக்கியேலுக்கு காண்பித்தார் 47ஆம் அதிகாரத்துல கிட்டத்தட்ட 2600 வருஷத்துக்கு முன்னால, இன்னும் அதிகமா, இன்னும் நிறைவேறல. 2100 வருஷத்துக்கு முன்னால யோவானுக்கு காண்பிச்சாரு, இன்னும் நிறைவேறல. ஆனால் அதிசீக்கிரத்தில் இது நிறைவேற போகிறது. இதுல ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னா, எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்துல வாசித்த 99.9 99.9% தீர்க்க தரிசனம் இஸ்ரவேலருக்காக. எங்க சொல்லப்பட்டது? எசேக்கியேல்ல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் 99.9% யாருக்கு? இஸ்ரவேலுக்கு. நமக்கு என்ன தெரிஞ்சு கேட்டீங்கன்னா, நான் ஆராய்ச்சி பண்ணி படிச்சதுல நமக்கு 2 வசனம் தான் இருக்கிறது. அதை வாசிக்கலாம். 22, 23ஆம் வசனங்கள், எசேக்கியேல் 47 எல்லாம் சேர்ந்து வாசித்துடலாம். எசேக்கியேல் 47, 22, 23. உங்களுக்கும் உங்களுக்குள்ளே தங்கி இருக்கு, உங்களுக்குள்ளே பிள்ளைகளை பெறுகிற அந்நியர்களுக்கும் நீங்கள் அதை சீட்டு போட்டு சுதந்திரமாக்கி கொள்வீர்களாக. இவர்கள் உங்களுக்கு இஸ்ரவேல் புத்திரரில் பிறந்தவர்களை போல இருந்து உங்களோடு கூட இஸ்ரவேல் கோத்திரங்களின் நடுவே சுதந்திரத்துக்கு உடன்படுவார்களாக. அந்நியன் எந்த கோத்திரத்தோட தங்கி இருக்கிறானோ அதிலே அவனுடைய சுதந்திரத்தை அவனுக்கு கொடுக்க கடவீர்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கைகளை தட்டி ஜோர ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்தலாம். வழக்கமா ஆண்டவர் இஸ்ரவேலை தம்முடைய ஜனமாக தெரிந்து கொண்டார். அநேக ஜாதியார் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த தேசத்தை அவர்களை துரத்தி விட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் இஸ்ரவேல் தேசத்தை சுதந்திரித்து கொண்டு அதிலே வாசம் பண்ணினார்கள். எகிப்திலிருந்து கானானுக்கு புறப்படும் பொழுதே வழியிலேயே விக்கிரக ஆராதனையில் ஈடுபட்டு விட்டார்கள். கன்றுக்குட்டியை வணங்கினார்கள். இஸ்ரவேலை போய் சேர்ந்ததும் அங்கே நரகனான விக்கிரகங்களை தங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டார்கள். அவர்கள் விக்கிரக ஆராதனையில் ஈடுபட்டார்கள். தங்கள் பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணினார்கள். புறஜாதியார் செய்யக்கூடிய அத்தனை வழிபாட்டு முறைகளையும் இவர்களும் செய்ய ஆரம்பித்தார்கள். ஊர்வன, பாம்பு, தேளு, பல்லி இந்த மாதிரி படங்களை வரைந்து அவைகளுக்கு தூபம் காட்ட ஆரம்பித்தார்கள். சர்ப்பங்களுக்கு தூபம் காட்ட ஆரம்பித்தார்கள். பாம்பை வணங்க ஆரம்பித்தார்கள். மிருகங்களை, சிங்க முகங்களை வணங்க ஆரம்பித்தார்கள். கழுகு முகங்களை வணங்க ஆரம்பித்தார்கள். மீன் முகங்களை வணங்க ஆரம்பித்தார்கள். சிருஷ்டிப்புகளை வணங்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவருக்கு மிகப்பெரிய கோபம் வந்தது. அவர்களை விக்கிரக ஆராதனையின் தலைநகரமாகிய தேசங்களுக்கு அடிமைகளாய் விற்று போட்டார். அங்கே அடிமைகளாய் இருந்த பொழுதுதான் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் இவர்கள் அடிமைதனத்திற்கான காரணத்தை விளக்கும்படியாக இந்த 48 அதிகாரத்துல அவர் மொத்த காரியங்களையும் அவருக்கு காண்பிக்கிறார். அருவெருப்புகளின் உச்சகட்டத்தை ஆண்டவர் காட்டுகிறார். தேவாலயம் இருக்கிறது,
தேவாலயத்துக்கு பக்கத்துல ஒரு அறை இருக்கிறது. தேவாலயத்தை ஒட்டினார் போல ஒரு அறை. இங்க வந்து பார்த்தா மகா பரிசுத்த ஸ்தலம், கிருபாசனம், ஆண்டவர் இருக்கிறாரு. அந்த பக்கத்துல இருக்கிற அறைய ஓட்ட போட்டு உள்ள போய் பார்த்தா அங்கே படங்கள் வரைந்து விட்டு, சிலைகளை வைத்துவிட்டு, சீ என்று அருவருக்கப்பட வேண்டியவைகளை வைத்துவிட்டு அவைகளுக்கு லேவியர்கள் தூபம் காட்டி கொண்டிருந்தார்கள். தேவனுக்கு விரோதமான அருவருப்பாக இது இருந்தது. ஆகவே கர்த்தர் அவர்களை ஃபர்ஸ்ட் ஆண்டவர் செஞ்சது, அவரு விலகிட்டார். நல்லா புரிஞ்சுக்குங்க, ஆண்டவர் இருக்கிறப்ப எதிரி வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இதை நாம ஏலியின் நாட்கள்ல கூட பார்க்கிறோம். உடன்படிக்கை பெட்டி அவர்களோடு இருக்கிற வரையில வெற்றி தான். ஆகவே எதிராளிகள் எதை கைது பண்ணாங்க சொல்லுங்க? உடன்படிக்கை பெட்டியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த பெட்டிக்கிறதுனால தானே இவங்க ஜெயிக்கிறாங்க. பெட்டியை தூக்கலான்னு தூக்கிட்டாங்க. அங்க ஆசீர்வாதமா இருந்த அதே பெட்டி அங்க போனோன்னு அவங்களுக்கு சாபமா போயிடுச்சு. உள்ள என்ன ஆகுதுன்னு திறந்து பார்த்தாங்க, கர்த்தர் மூல வியாதிகளினால் அடிச்சார், 70,000 பேர் செத்தாங்க. அது ஒரு தனி ஸ்டோரி. இங்க ஆண்டவர் இருக்கும் பொழுது அவர்கள் பாபிலோனியர்கள், அசீரியர்கள் வந்து இவங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஆகவே ஆண்டவர் கிருபாசனத்துல இருந்து வெளியே வந்தார், வாசல் கிட்ட போய் நின்னார். அப்போவாவது சாரி மை லார்ட், தப்பாயிருச்சு, உள்ள வந்துருங்கன்னு சொல்லி இருக்கணும். சொல்லல. அங்கிருந்து கிழக்கில ஒரு மலை மேல போயிட்டு மறைஞ்சு போயிட்டார். அன்றைய சமூகம் மறைஞ்சு போயிருச்சு. இதே நிலைமையில அவர்களை விட்டு விட்டார். திறப்பிலே நிற்கவும் சுவற்றை அடைக்கவும் ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று சொன்னார். ஆனால் தீர்க்கதரிசி இந்த வார்த்தைகளை கேட்டபோது அவன் எழும்பி நின்று தன் ஜனங்களுக்காக பரிதபிக்க ஆரம்பித்தான். போன ஆண்டவர், கோச்சன் போன ஆண்டவர் ஃபர்ஸ்ட் எங்க வந்தாரு? வாசற்படிக்கு வந்தாரு. பிறகு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்தாரு. இவனை ஆவிக்குள்ளாக மாற்றி எல்லாவற்றையும் சுத்தி காமிச்சாரு. 2 விஷயங்களை காமிச்சார். ஒண்ணு, அவன் நாட்களில் அல்லது அவனுக்கு பிறகு நடக்க போகிற இஸ்ரவேல் மறுபடியுமாக புதுப்பித்து கட்டப்பட போகிறத காட்டினாரு. அதை தாண்டி 46ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது என்னத்தை காமிச்சார்னா ஒரு பட்டணத்தை காமிச்சார். 46 இல்ல, 44, 43 இருந்தே ஒரு பட்டணத்தை காமிச்சாரு. வடக்கு புறம் என்ன இருக்கணும், தெற்கு புறம் என்ன இருக்கணும், கிழக்கு புறம் என்ன இருக்கணும், மேற்கு புறம் என்ன இருக்கணும். மேற்கு புறத்துல வீடுகள் இருக்கணும். அந்த வீடுகள் 3 அடுக்கு மாளிகையா இருக்கணும். அந்த வீட்டுக்குள்ள எல்லாரும் அந்த பக்கம் போக கூடாது, லேவியர்கள் மட்டும் இருக்கணும். அவர்கள் கூட மகா பரிசுத்த ஸ்தலத்தில் படைக்கப்படுற சமூகத்து அப்பங்களையும் பலிகளையும் பரிசுத்தமா அங்க வைக்கணும். எங்க நெருப்பு வச்சு சுட்டெரிக்கணும். பரிசுத்தமானதை எங்க போடணும், அசுத்தமானது எங்க போடணும்னு ஒரு வரையறை கொடுத்து ஒரு பிளானையே ஆண்டவர் காமிச்சார். அந்த பிளான்ல ஒரு சின்ன பிட்டு 47ஆம் அதிகாரம் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஏற்படுத்தி தருகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த 47ஆம் அதிகாரத்துல இத்த பெரிய நகரத்தின் எல்லாம் தூங்குறீங்களா? காலையில கிரகணிஸ்தன் போதுல சோத்திரம் இருங்க, நான் ஒரு தாலாட்டு பாடிடுறேன். ஆரீரோ அவ்வளவு சீக்கிரம், இன்னும் 10 நிமிஷம் கூட ஆரம்பிக்கல நான் தொடங்கி. சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம். நல்லா கவனிங்க, ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்துல ஒரு பகுதிய எசேக்கியேலுக்கு காமிச்சாரு. அதுல இன்னொரு சின்ன பகுதிய நம்ம ஆளு யோவானுக்கு காமிச்சாரு. அது 22ஆம் அதிகாரத்துல வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசித்தோம். பளிங்கை போல ஒரு நதி இருக்காங்க. பளிங்கை போல ஒரு கிறிஸ்டல் கிளியர் வாட்டர். என்னது? கிறிஸ்டல், பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர், கிறிஸ்டல் கிளியர் வாட்டர். எங்கிருந்து புறப்படுது? தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து புறப்படுகிறது. இப்போ 47ஆம் அதிகாரம் எசேக்கியேல் முதல் வசனத்திலே, அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்திற்கு தெற்கே பாய்ந்தது. அவர் என்னை வடக்கு வாசல் வழியாக புறப்பட பண்ணி என்னை வெளியிலே கீழ் திசைக்கு எதிரான புறவாசல் மட்டும் சுற்றி நடத்தி கொண்டு போனார்.
அங்கே தண்ணீர் வலது புறத்திலிருந்து பாய்கிறதா இருந்தது. ரொம்ப கன்ஃபியூஸ் எல்லாம் பண்ணிக்காதீங்க. பலிபீடத்திலிருந்து தண்ணி புறப்படுது. ஒரு பக்கத்துல இருந்து பார்த்தா அது கிழக்கை நோக்கி பாய்கிறதா இருக்கிறது. தேவாலயத்தின் மறுபக்கத்துல பார்த்தா அது கிழக்கை நோக்கி பாய்கிறதா இருக்கிறது. வலது புறத்திலிருந்து கிழக்கை நோக்கி பாய்கிறதா இருக்கிறது. அப்படின்னா இந்த பக்கம் நின்னுன்னு பார்த்தா இப்படி ஒரு நதி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் நின்று பாக்குறவங்களுக்கு அது எந்த பக்கம்? வலது பக்கம். அந்த பக்கம் நின்று பாக்குறவங்களுக்கு அது எந்த பக்கம்? அப்ப இவனை எங்க கொண்டு போனாரு? இந்த பக்கம், இடது பக்கம் கொண்டு போய் வலது பக்கம் காட்டுறாரு. தண்ணீர் வலது பக்கம் பாய்கிறதா இருக்கிறது. சரி, வடக்கு வாசல் வழியாக வலது புறத்தில் தண்ணீர் பாய்கிறதா இருந்தது. அவர் கையிலே நூலை பிடித்து கொண்டிருந்தார். 1000 முழம் அளந்தார். அங்க என்னை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவாய் இருந்தது. பாட்டா கூட பாடிட்டோம். 3ஆம் வசனம். ஒரு நூலை பிடிச்சாரு, 1000 முழம் அளந்தாரு. 1000 முழம் அளந்துட்டு அங்க போய் பார்த்தா தண்ணி எப்படி இருந்தது சொல்லுங்க? கணுக்கால் அளவாய் இருந்தது. உங்களெல்லாம் ஒக்னேக்கல்ல போய் விட்டா கூட உள்ள இறங்காத ஆளுங்க நீங்க. இப்பதான் யோசிச்சுக்கிறேன், சம்மரா இருக்குது, இன்னும் போன முறை மாதிரி ஒரு 2 பஸ் புக் பண்ணின்னு எங்கன்னா போலாமான்னு. சரி, ஓகே, பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குது தண்ணி? கணுக்கால் அளவு. அங்கிருந்து 1000 மடங்கு 1000 முழம் ஆண்டவர் கடக்க பண்ணினார். அங்க போய் பார்த்தா எந்த அளவுக்கு இருக்கு? முழங்கால் அளவுக்கு இருக்கிறது. அங்கிருந்து மறுபடியும் 1000 முழம் கடக்க பண்ணினார். அங்க போய் அளந்து பார்த்தா இடுப்பளவு இருந்தது. அங்கிருந்து 1000 முழம் கடக்க பண்ணினார். அங்க போய் பார்த்தா நீந்தக்கூடாத அல்லது நீந்தக்கூடிய மூழ்கி போற அளவுக்கு ஆழமாய் இருந்தது. நீச்சல் அடிக்கிற அளவிற்கு ஆழமாய் இருந்தது. நீந்தக்கூடிய அளவுக்கு ஆழமாய் இருந்தது. இதுல நிறைய விஷயங்களை நம்மால பார்க்க முடியும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஃபர்ஸ்ட் இதுல நான் ஒப்பிட விரும்புகிறேன். அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய வாழ்க்கை. நிறைய பேரு கணுக்கால் அளவு தண்ணி வாழ்க்கையில திருப்தி அடைஞ்சிடும். இது போதும் கர்த்தாவே, அடுத்த லெவலுக்கு நம்ம போறதே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஒரு வந்தோமா, அவ்வளவுதான். சர்ச்சில் அட்டண்டன்ஸ் போட்டோமா, அதுவும் கேட்பாங்கல்ல ஏன் கோயிலுக்கு வரலன்ட்டு. கணுக்கால் அளவு விசுவாசிங்க. பிடிப்பே இல்லாத ஒரு வாழ்க்கை. எல்லாத்துக்கும் டைம் இருக்குது, சர்ச்சுக்கு மட்டும் டைம் இல்லை. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, இந்த அறையில ஒரு 150 பேர் இருக்கிறோம். இந்த 150 பேர்ல ஒரு நாளைக்கு 24 மணி நேரமா நான் பிஸி. மூச்சு விட கூட எனக்கு நேரம் இல்லைன்றவங்க எத்தனை பேர்? ஒன்னும் கணக்கு வேணாம். நேத்து புல் டே என்ன பண்ணிருந்தீங்க? சிலர் ஏதோ ஒரு மரத்தடியை பார்த்து உக்கான்னு, வேறு சிலர் ஃபேனு போட்டு டிவி போட்டு பக்கத்துல வாயக்கா உக்காரு, இப்போ 10-11 மணிக்கு வருது அந்த அதை பார்க்கலாம் அப்படின்னு உக்காந்து பார்த்து. நேத்து 24 மணி நேரத்துல நீ ஆண்டவருக்கு எவ்வளவு நேரம் கொடுத்த? கணுக்கால் கிட்ட உங்க கூட சேர்க்கக்கூடாது, உங்களை நதிக்கு கிட்டவே சேர்க்கக்கூடாது. போயிடு அப்படியே போயிடுன்னு துரத்திடணும். உங்களுக்கும் என்னத்துக்கு ஆண்டவருடைய காரியங்களுக்கு என்ன இல்லை, சம்பந்தமே இல்லை. யூ ஹாவ் நோ போர்ஷன் இன் காட்ஸ் பிளெஸிங். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துல உங்களுக்கு என்ன இல்லை, பங்கு இல்லை. கணுக்கால் அளவு விசுவாசிங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கோயிலுக்கு வந்துட்டா அது பெரிய இது. என்னையும் பாக்குறது, வாட்சியம் பாக்குறது, ஒரு 5 நிமிஷம் லேட் ஆயிட்டா வர்றப்ப டைம் பாக்குறது இல்ல. ஆனா கணுக்கால் அளவு விசுவாசிகள் கொஞ்சம் பேரு, ஒரு 10% பேர். இன்னொரு 1000 முழம் கிடக்குறது. அது எது வரையிலும் சொல்லுங்க? முழங்கால் வரையிலும். செல் மீட்டிங் எல்லாம் கலந்துக்கிறவங்க, செல் மீட்டிங் கலந்துக்காதவங்க கோணிப்பை போட்டு உங்களை ஆண்டவர் பரலோகத்தின் வாசல்ல பிச்சை எடுக்க வச்சிருவார். கண்டிப்பா சொல்றேன். ஏமா டயர்னு இருக்கணும்.
இப்ப அப்படி தங்குது. பொத்த பையில போட்டு ஒன்னும் நிக்கல. ஏன் நிக்கல? அவரை தேடல, ஆண்டவரை தேடல. அதனால பக்கெட்ல, பர்ஸ்ல, வீட்டுல ஒன்னும் நிக்கல. தேடி இருந்தா கண்டிப்பா நின்னு இருக்கும், ஆசீர்வாதம் தங்கி இருந்து இருக்கும். அது ஓடையா போயிடுச்சு, அடிச்சுன்னு போயினே இருக்குது, வருது போயினே இருக்குது. காரணம் ஆண்டவரை தேட வேண்டிய விதத்துல இன்னும் தேடல. ஒரு கூட்டம் அது முழங்கால அளவுல, அவ்வளவுதான் அதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. இன்னொரு ஒரு 3%, இந்த 150ல 3%னா 5 பேரு இடுப்பளவு. செல் மீட்டிங் கூட கலந்துக்கிறது, ஆனா பாஸ்டிங் பிரேயர்னு வச்சா வர்றதில்லை, பைபிள் ஸ்டடின்னு வச்சா வர்றதில்லை, சனிக்கிழமை ஆயத்த நாள்னா எட்டி பார்க்கறது இல்லை. ரொம்ப ஆண்டவரை ஆராதிக்க உதவி செய்யுங்கன்னா எட்டி கூட பார்க்கறது இல்லை. நீங்கெல்லாம் கொஞ்சம் செல் மீட்டிங்கெல்லாம் கலந்துக்கினா கூட வார நாள் கூட்டத்துக்கு வராதுங்க, இடுப்பு அளவுக்கு தான். அங்க கூட ஆத்துல பாதி சேத்துல பாதி, கொஞ்சம் நனைஞ்சி கொஞ்சம் நனையாம, கொஞ்சம் முழுகி கொஞ்சம் முழுகாம, கொஞ்சம் பட்டும் படாம தொட்டும் தொடாம, அந்த ஆள் அங்கதான் நிக்குது. இடுப்பளவு அனுபவம். ஆழத்துல என்ன இருக்குதுன்னு நிறைய பேருக்கு இன்னும் தெரியவே இல்லை. அங்க போகவே இல்லை. கணுக்கால் அளவிலே வலை வீசணும், கணுக்கால் அளவிலே வலை வீசணும். என்ன கிடைக்கும்? மண்ணும் கல்லும் தான் கிடைக்கும். தண்ணி கணுக்கால் அளவு போயின்னுக்குது, அங்க வலை வீசினா என்ன கிடைக்கும்? மண்ணும் கல்லும் தான் கிடைக்கும். முழங்கால் அளவு தண்ணி போயின்னுக்குது, அங்க வலை வீசினா என்ன கிடைக்கும்? தவக்கலை தான் கிடைக்கும். தவக்கலை தெரியுமா? பாத்துக்கிறீங்களா? தவக்கலை தெரியலன்னா வாங்க காட்டுறாங்க, இருக்குது நிறையா. தவக்கலை பாத்துக்கிறீங்களா? முழங்கால் அளவுல அதுதான் கிடைக்கும். இடுப்பளவு போனீங்களா நண்டு தரக்கா கிடைக்கும். ஆனா வலை வீசணும், பெரிய பெரிய மீனா கிடைக்கணும். ஆழத்து பக்கம் மட்டும் எட்டியே பாக்குறது இல்லை. இங்கேயே வலை வீசின்கிறது, கரையிலே வலை வீசின்கிறது. ஆசீர்வாதம் மட்டும் பெருசா வந்துடணும். எந்த விதத்துல நியாயம்? ஆண்டவர் வேற மாதிரி, அவரு வேற லெவல். நீ நினைச்ச மாதிரி எல்லாம் அவரு உனக்கு விருப்பமா போனா போட்டேன்னு என்ன பண்ணி வச்சுருக்கிறாரு? இன்னும் கொஞ்ச நாளைக்கு இரு, போனா போட்ட இரு, இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருந்துன்னு போ அப்படின்னு வச்சுக்கிறாரு. ஆனா உண்மை என்னன்னா, நீந்த கூடாத ஆழத்துல தான் அங்கே இந்த இந்த நதியினுடைய அற்புதங்கள் எல்லாம் காத்து கொண்டு இருக்கிறது. எந்த இடத்துல சொல்லுங்க? நீந்த கூடாத ஆழத்துல. அங்க பார்த்தா மீனவர்கள் என்ன வீசின்னுக்கிறாங்க? வலை வீசின்னுக்கிறாங்க. அந்த வலையில பெரிய மீன்கள் வந்து சிக்குகிறது. எங்க? லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆழத்துல பிழைப்புண்டாகிறது. நீந்தக்கூடிய ஆழத்துல இருக்கிற இடத்துல தான் லட்சக்கணக்கான மக்களுக்கு பிழைப்புண்டாகிறது. இந்த கணுக்கால் கிட்ட எல்லாம் என்ன இல்ல? மரம் இல்ல, ஜீவ விருட்சம் இல்ல. முழங்கால் அளவுக்கு நினைக்கிற இடத்துல எல்லாம் ஜீவ விருட்சம் இல்ல. நீந்த கூடாத ஆழத்துல இருக்கிற அந்த இடத்துல, கரையோரத்துல 2 இடத்துலயும் மரங்கள் வளர்ந்து இருக்கிறது. பசுமையான மரங்களாய் அவைகள் இருக்கின்றன, இலை உதிராத மரங்களாய் அவைகள் இருக்கின்றன. அந்த மரத்துல ஃப்ரெஷ், மாதந்தோறும் புதுசா ஒரு கனி. 1000 வருட அரசாட்சி அப்படிதான் இருக்கும். ஒரு மாசத்துக்கு ஒரு பழம் சாப்பிட்டா போதும், பசியா எடுக்காது, தாகமே வராது. அப்படியே வந்தால் இந்த ஜீவ தண்ணீர்ல கொஞ்சம் மொண்டு குடிச்சா தாகம் தீர்ந்து விடும். பசியே வராது, சுகர் வராது, பிபி வராது, தைராய்டு வராது, இடுப்பு நோவு வராது, முதுகு நோவு வராது, கழுத்து நோவு வராது, கண் தெரியாத போகாது, காது கேட்காத போவாது, பல்லெல்லாம் கொட்டிடாது, எதுவுமே இல்லை, எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கும். அப்படி இருந்தும் ஒருவேளை நோய் வந்துட்டா டாக்டர் கிட்ட எல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை.
அந்த நதிக்கரையில இருக்கிற அந்த மரம் இருக்குல்ல, அதனுடைய ஒரே ஒரு இலைய பிச்சு சாப்பிட்டா போதும், இலைகள் எல்லாம் என்ன ஆகும்? எந்த இடத்துல எந்த இடத்துல எந்த இடத்துல கணுக்கால, நதியோரமா? கணுக்கால் கிட்டியா, முழங்கால் கிட்டியா, இடுப்பு கிட்டியா? எங்க? நீச்சல் ஆழம் உள்ள இடத்துல. அங்கதான் உனக்கு பிழைப்பு உண்டாகும், அங்கதான் உனக்கு சுகம் உண்டாகும், அங்கதான் உன்னுடைய பசி ஆற்றப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆகார குறைவுல கர்த்தர் உன்னை நடத்துறாருன்னா, வஸ்திர குறைவுல கர்த்தர் உன்னை நடத்துறாருன்னா, வறுமையில கஷ்டத்துல கர்த்தர் உன்னை நடத்துறாருன்னா, நீ கணுக்கால் கிட்ட வலை வீசின்கிறன்னு அர்த்தம். ஒண்ணுமே உனக்கு கிடைக்கலன்னா நீ கணுக்கால் கிட்ட வலை வீசின்கிறன்னு அர்த்தம். ஆண்டவருடைய போஷிப்பு இருக்கிறது, போதிய அளவுக்கு மீன் இருக்கிறது. இந்த வார்த்தைகள் எல்லாம் அங்க இருக்கிறது. திரளாய், வெகு திரளாய், மகா திரளாய், ஏராளமாய், தாராளமாய். ஆண்டவர் கஞ்ச பிசினாரி கிடையாது, சொப்புல சோறாக்குறவர் இல்ல. எல்லாம் பாருங்க, எல்லாம் என்ன கொஞ்சம் பாருங்க. இவ்வளவு பெரிய டேக்ஸா, பால் டேக்ஸா இல்ல, அதுல அது வெந்து பொங்கறதுக்கு கூட இடம் கொடுக்கறது இல்ல, அதுல போட்டு அடைக்கிறது, அப்படியே அடிச்சிருது. நான் வந்து பாருங்க, உள்ள சர்ச் கிச்சன் பாருங்க, எல்லாம் 30-40 கேஜி டேக்ஸா தான். நம்ம அடுப்பு பத்த வச்சோம்னா குறைஞ்சது வழிந்தோடுகிற ஆசீர்வாதத்தை உடையவர்களாய் நாம் இருக்கணும். வாழ்க்கை ஃபுல்லா சொப்புலயே போயிடக்கூடாது, கூட்டாஞ்சோறுலயே போயிடக்கூடாது. பாயை கூப்பிட்டு டேக்ஸா வச்சு சோறாக்கணும். புரியல? புரியல? வாய திறந்தா பத்தல 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 பத்தல. ஏன் பத்தலன்னா கணுக்கால் கிட்ட வலை வீசின்கிற, கணுக்கால் அனுபவம் கிட்ட வலை வீசின்கிற. ஆழத்துக்கு போனா தான் அங்க ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆழத்தின் அனுபவத்துக்குள்ள போறதுக்கு விருப்பமே இல்லை. ஏன்? ஆண்டவர் இவனை வேணுனே கடக்க வச்சாரு. தீர்க்கதரிசி ஆண்டவர் கடக்க வச்சாரு. 1000 முழம் அளந்து கடனாரு, கடந்தான். கணுக்கால் அளவு இருந்துச்சு. 1000 முழம் அளந்து நடனாரு, நடந்தான். முழங்கால் அளவு இருந்துச்சு. 1000 முழம் தாண்டி இப்ப நடனாரு, இடுப்பு அளவு இருந்துச்சு. கஷ்டப்பட்டு நடந்தான். இன்னும் 1000 முழம் கடந்து குதிக்க சொன்னாரு. குதிஞ்சு நீஞ்சி பார்த்தான், அங்கதான் நீச்சல் ஆளு வரவா இருந்துச்சு. ஆண்டவர் கையில நூல் வச்சுன்னுக்கிறாரு, அவர் கையில தராசு வச்சுன்னுக்கிறாரு. வர்றவங்களுக்கெல்லாம் வாரி வாரி கொடுக்கறதுக்கு அவர் ஒன்றும் சும்மா போறவங்களுக்கெல்லாம் ஆமா தான் ரட்சிப்ப குத்துட்டாரு, அப்படித்தான் போனா போட்டன் கிருபையா உள்ள சேர்த்துக்கினாரு. அதுல தப்பு இல்ல. ஆசீர்வாதத்தின் அளவு கோல் அவர்கிட்ட இருக்கு, மெஷரிங் ஸ்டிக் இருக்கு அவர்கிட்ட, யார்ட் ஸ்டிக் வச்சுன்னுக்கிறாரு, டேப் வச்சுன்னுக்கிறாரு. உன் உழைப்புக்கு தகுந்த மாதிரி தான் உன்னை ஆசீர்வதிப்பார். நல்ல ஞாபகம், உன் தேவைக்கு தகுந்த மாதிரி உன்னை ஆசீர்வதிக்க போறது இல்ல. உன் தேவை அவருக்கான விஷயம், உன் பாத்திரம் எவ்வளவு பெருசுன்றது அவருக்கான விஷயம். உன் உழைப்புக்கு தகுந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். உன் உழைப்பு தான் உன்னுடைய ஆசீர்வாதத்தின் அளவை தீர்மானிக்கிறது. எவ்வளவு நீ ஆக்டிவா இன்வால்வ், எவ்வளவு ஆக்டிவா நீ இன்வால்வ் ஆகியிருக்க ஆண்டவருடைய காரியங்கள்ல. சரி, இந்த ஆவிக்குரிய தன்மையை கொஞ்சம் நிறுத்திடலாம். இது நமக்கு வச்சிருக்குது. இதெல்லாம் நாம புத்தி அடையும்படியாக கொஞ்சம் இந்த தீர்க்கதரிசிக்கு காண்பிக்கப்பட்ட இந்த தரிசனத்துல இந்த தேவாலயத்திலிருந்து இந்த நதி புறப்படுகிறது. சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். 9ஆம் வசனத்துல இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்கள் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். தேவாலயத்திலிருந்து ஒரு நதி புறப்படுது, உன் வீட்டுக்குள்ள அது பாயும்படியா பாத்துக்கோ. அதாங்க விஷயம்.
இந்த நதி பாய்ந்தோடியே சில இடத்துல இன்னும் உப்பு பள்ளங்கள் இருக்கிறது. வாஸ்தமா இல்லையா அத்த? வாஸ்தமா? 11ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனாலும் அதனுடைய உளையான பள்ளங்களும் அதனுடைய மடுக்களும் ஆரோக்கியமாகாமல் உப்பாகவே விட்டுவிடப்படும். இந்த நதி இப்படி பாய்ஞ்சுன்னுக்குது. செல்வம் என்ன பண்ணும்? அவங்க வீட்டுக்கு நேரா ஒரு காவா எடுக்கணும், ஒரு மடை கட்டணும். இந்த நதி தேவாலயத்திலிருந்து பாயிற இந்த நதியில செல்வம் என்ன பண்ணும்? மடை கட்டி அவன் வீட்டுக்கு தண்ணியை திருப்பணும். இதை பார்த்துட்டு மலர் சும்மா இருக்கக்கூடாது. மலர் என்ன பண்ணணும்? இந்த பக்கம் மடை கட்டணும். அது அவங்க வீட்டுக்கு தண்ணி என்ன பண்ணணும்? திருப்பணும். அப்படியே கிறிஸ்டி ஜெயமணி அம்மா வீடு அவங்க திருப்பணும். அப்படியே சூரியகலா இது எத்தனை பேர் மடை கட்டினாலும் தண்ணி மட்டும் காஞ்சி போவாது. ஏன்னா ஆண்டுடைய சமூகத்துல இருந்து புறப்படுற தண்ணி இது. உன் வீட்டுக்கு மழைய திருப்புறது உங்ககிட்ட தான் இருக்கிறது. தண்ணியில குறை இல்லை, தண்ணியில பற்றாக்குறை இல்லை, ஸ்கேசிட்டி தண்ணியில குறை இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மடைய உன் வீட்டுக்கு திருப்பல நீ, அதுதான் விஷயம். இந்த நதி உன் வீட்டுக்குள்ள பாய்ந்தோடணும். சரி, உங்க வீட்டுக்குள்ள பாய்ந்தோடனா என்னென்ன நடக்கும்? ஏராளமான மீன்கள் அங்கே இருக்கும். ஏராளமானவர்களுக்கு உன் வீட்டிலே பிழைப்புண்டாகும். ஏராளமான மிருகங்கள் அதிலே வாசம் பண்ணும். கடல் வாழ் உயிரினங்கள் வாசம் பண்ணும். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். தண்ணி வந்துட்ட பிறகு பள்ளம் ஒண்ணுமே தெரியாது. தண்ணி வந்து என்ன பண்ணிடும்? பள்ளத்தையெல்லாம் மூடிடும். குறைவுகள் ஒண்ணுமே தெரியாது, கஷ்டங்கள் ஒண்ணுமே தெரியாது, பாடுகள் ஒண்ணுமே தெரியாது. இந்த தண்ணீர் வந்து எல்லாவற்றையும் மூடிவிடும், நிரப்பிவிடும். ஜீவ தண்ணீர் வந்து குறைவுகளை எல்லாம் நிரப்பிவிடும். இட் வில் fill in. அந்த வார்த்தைகளே பயன்பட்டு இருக்கிறது, நிரப்பிவிடும். வெளியில இருந்து பார்க்கிறப்போ அங்க இருக்கிற பள்ளம் தெரியாது, அங்க இருக்கிற உளையான பள்ளங்களும் மடுக்குகளும் தெரியாது. இன்னும் உன்னுடைய வாழ்க்கையில உளையான பள்ளங்களும் மடுக்குகளும் ஆரோக்கியமாகாமல் இருக்குதுன்னு சொன்னா, தேவனுடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்ட இந்த ஜீவ தண்ணீர் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு அர்த்தம். இன்னும் வீட்டு பக்கம் வரலன்னு அர்த்தம். எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் என்ன கட்டு? உன் வீட்டுக்கு மடை கட்டு. உன் வீட்டு பக்கமா இந்த தண்ணீர் புறப்பட்டு வரும்படியாக வாய்க்காலை ஏற்படுத்து. அது வந்துச்சுன்னா உன் நோய் இல்லாமல் ஆரோக்கியம் உண்டாகும். ஃபர்ஸ்ட் உன் வீட்டுல என்ன வரும்? சத்தமா சொல்லுங்க, ஆரோக்கியம் வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்படிக்கிற? ஏதோக்குறேன். ஹவாயும் சாவு ஒண்ணு தான் வரல. உங்ககிட்ட ஏன் பேசணும்? இப்படியாப்பட்ட ஆளுங்கிட்ட என்ன பண்ணக்கூடாது? பேசவே கூடாது. ஏன்னா அவங்களுக்கு அவங்கள பிடிச்ச அந்த உங்களை பிடிச்சுக்கும். எப்ப பாரு அது உண்மை கூடாது. வியாதி சரீரம்னா சில பலவீனங்களை கடக்கத்தான் வேண்டும். சரீரம்னா அதுக்குன்னு சில பலவீனங்கள் இருக்கிறது. லைஃப் இவ்வளவுதான் இருக்குது. பல்லுன்னா அதுக்கு இவ்வளவுதான் லைஃப். நீ போட்ட எலும்ப சும்மா அரின்னு அச்சோன்னா பல்லெல்லாம் தேய்ச்சி போகுது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? சிலருக்கு தேயுறது இல்லை, அது வேற விஷயம். நான் சிலரை சொல்றேன். இப்ப நம்மளுக்கு பல்லெல்லாம் தேஞ்சு போச்சு, என்ன பண்றது? டென்டிஸ்ட் கிட்ட போனா ஒன்றும் பண்ண முடியாது. தேஞ்சிட்டு ஒன்றும் பண்ண முடியாது, புடிங்கிட்டு வேற போடணும். அதுவும் டெம்பரவரி தாண்டான். சரி இருந்துன்னு போதுன்னு விட்டுறோம். கண் பார்வை, ஆமா, எதுவும் நல்லா நேச்சுரலா இருந்தப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்பதான் எல்லாம் டொங்கா போச்சு. எல்லாருக்கும் என்ன தேவைப்படுதுப்பா? அவரு காரணம் இல்லை, அதுக்கு நம்ம தான் காரணம். காது கேட்கல, செவுட்டு மிஷின் வச்சான்னு கூட வேலை செய்யாது போல இருக்குது. வாசனை தெரியல. இது மாதிரி மனுஷன் உடம்புனா அவ்வளவுதான். ஆனா அங்க ஆண்டவருடைய நதி பாயுமானால் ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன வரும்? சத்தமா உன் வீட்டுக்குள்ள என்ன வரணும்? சொல்லுங்க, ஆரோக்கியம் வரணும். வரும். ஆண்டவருடைய நதி உன் வீட்டுக்குள்ள பாய்ஞ்சா ஆரோக்கியம், குறைவுகள் எல்லாம் என்ன ஆயிடும்? நிறைவாயிடும். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், குறைவுகள் எல்லாம் நிறைவாகும்.
ஆயிரக்கணக்கான மீன்கள், திரளான மீன்கள், மகா எண்ணிக்கையிலான மீன்கள். இந்த வார்த்தைகள் அங்க பைபிள் பயன்படுத்தி இருக்கிறது. மகா, திரளான. 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் நடந்து வருகையில் இதோ நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கரையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது. ஒரே மரத்துல எல்லாம் சண்டை போட்டுக்குன்னு எனக்கு ஒரு பழம் உனக்கு ஒரு பழம் சண்டை போட வேண்டிய அவசியமே இல்ல. நதி கரையில இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும், சிலருக்கு வீடு இந்த பக்கம், சிலருக்கு வீடு அந்த பக்கம். அதான் சொன்ன, நதி நடுவுல போகுது. சிலருக்கு வீடு இந்த பக்கம், சிலருக்கு வீடு அந்த பக்கம். அந்த பக்கம் மட்டும் நதிக்கரையில விருட்சத்துல பழம் இருக்குதுன்னு நினைச்சுக்கோங்களேன். நதியில இக்கரையுங்கிறவங்க கஷ்டப்பட்டு நீந்தின்னு போய் அறுத்துன்னு வர வேண்டிய அவசியமே இல்ல. நதி நிக்கரையில இருக்கிறவர்கள், இக்கரையில இருக்கிற திரளான மரங்களில் பழுத்து இருக்கிற அந்த பழத்தை பறிச்சு என்ன பண்ணலாம்? சாப்பிடலாம். நதியின் அக்கறையில இருக்கிறவர்கள் அக்கறையில இருக்கிற அந்த பழத்தை பறிச்சு சாப்பிடலாம். வியாதி வரக்கூடாது, வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனுடைய இலைகள் சொல்ல அவிழ்தத்திற்கு. 12ஆம் வசனத்தை சேர்ந்து எல்லாரும் வாசிக்கலாமா? அவைகளின் இலைகள் அவிழ்தத்துக்குமானவைகள், அந்த இலைகளில் சுகம் உண்டாயிருக்கும். சரி, இப்ப வெளிப்படுத்தின விசேஷம் 22:2ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவாயிருக்கும். God's plan is very clear. தேவ திட்டம் தெளிவாய் இருக்கிறது. உன் வீட்டுல குறைவு இருக்கக்கூடாது. இந்த நதி உன் வீட்டுக்குள்ள பாயும் பொழுது பழங்கள் எல்லாம் நிரப்பப்பட வேண்டும், குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்பட வேண்டும், ஆரோக்கியம் வீட்டுக்குள்ள வர வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, ஆயிடுச்சு. இந்த நதியை காமிச்சிட்டாரு. இப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு பங்கு காட்டுறாரு, எல்லையை குறிச்சாரு. எல்லாமே அங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் கவனிச்சிங்கன்னா எல்லாமே ஞானம் அர்த்தமுடைய வார்த்தைகள், வாயில நுழையாத வார்த்தைகள் எல்லாம் இருக்கிறது. மூல பாஷையில அவைகளுக்கு போய் அர்த்தம் எடுக்கும் பொழுது அவைகள் மனுஷனால அர்த்தம் சொல்ல முடியாத வார்த்தைகளாய் இருக்கிறது. அப்படின்னா 1000 வருட அரசாட்சிக்கு பொருத்தமான, கர்த்தருடைய வருகைக்கு பொருத்தமானவைகளாய் அவைகள் இருக்கிறது. அது போக இன்னொன்றை சொல்ல விரும்புகிறேன். வெறும் ரூபன் முதற்கொண்டு யோசேப்பை மட்டும் சொல்லிட்டார். யோசேப்புக்கு எத்தின் பங்கு கொடுக்கணும்னு இங்க 47ல யோசேப்புக்கு எத்தின் பங்கு? 2 பங்கு. யார் அந்த 2 பேரு? எப்ராயிம், மானாசே. அவங்க 2 பேரு குத்துணும்ட்டார். அதை தொடர்ந்து ரூபன்ல இருந்து பெஞ்சமின் வரையிலும் யோசேப் பேரை எடுத்துட்டு மற்ற எல்லாருக்கும் பங்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டார். அது வரையிலும் விட்டுட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நீயும் நானும் பைபிளை கையில எடுத்து பிரயோஜனமே இல்லை. நீயும் நானும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒரு அர்த்தமும் இல்லை. உனக்கும் எனக்கும் இடம் வச்சாரு. எங்க? இப்ப 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இவர்கள் உங்களுக்கு இஸ்ரவேல் புத்திரரில் பிறந்தவர்களைப் போல இருந்து உங்களோடு கூட இஸ்ரவேல் கோத்திரரின் நடுவே சுதந்திரத்துக்கு. இதே ஆண்டவர் தான் மோசே கிட்ட சொன்னாரு, யோசுவா கிட்ட சொன்னாரு, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய தேசத்தாரோடு பொண்ணு கொடுக்க கூடாது, பொண்ணு எடுக்க கூடாது, சம்பந்தம் கலக்க கூடாது. அவங்க தெய்வத்தை வணங்க, விக்கிரகங்களை வணங்க உங்களை கொண்டு போய் விட்டுருவாங்க. அவங்களோட எந்த சம்பந்தமும் வேணாம், பங்கும் இல்லை பாக்கியமும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவரே தான் இங்க சொல்றாரு. இங்க
அவங்களுக்கு இடம் கொடுன்ட்டார். அப்ப இதுக்கு சென்டர்ல ஏதோ ஒரு பெரிய வேலை நடந்திருக்கிறது. அந்த பெரிய வேலை என்னன்னா, நம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்திலே அனுப்பி தந்து, அவர் வந்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்து, குருடருக்கு பார்வை அளித்து, ஊமையரை பேச வைத்து, முடவரை நடக்க வைத்து, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார். அதன் விளைவாக இன்றைக்கு சபையாக நாம் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு அவருடைய அந்த பெரிய பட்டணத்திலே நமக்கு சுதந்திரம் உண்டாக, சுதந்திரமாக்கி கொள்வீர்களாக, சீட்டு போட்டு சுதந்திரமாக்கி கொள்வீர்களாக. கம் அண்ட் பொசஸ் இட். வந்து பெற்றுக்கொள், அதுதான் அதனுடைய அர்த்தம். தானமா கொடுக்கிறது இல்ல. கம் அண்ட் ரிசீவ் இட். வந்து பெற்றுக்கொள், சுதந்திரமாக்கிக்கொள். இவர்களுக்கு இஸ்ரவேல் புத்திரர் நடுவே பங்கு கொடுப்பாயாக. அடுத்த வசனம் 23 வசனத்துல, அந்நியன் எந்த கோத்திரத்தோட தங்கி இருக்கிறானோ அதிலே அவனுக்கு சுதந்திரத்தை அவனுக்கு கொடுக்க கடவீர்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்நியன் எந்த கோத்திரத்தோட ஓட்டிக்கிறானோ அங்கேயே அவனுக்கு என்ன கொடுத்துரு? சுதந்திரம் கொடுத்துருன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அப்போ இந்த இதுக்கு பிறகு யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்ல. இதுக்கு பிறகு இஸ்ரவேலன் என்றும் இஸ்ரவேலன் அல்லாதவன் என்றும் இல்ல. பாருங்க, உன் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளும் ஒரே சுதந்திரத்தை அடைவார்களாக, ஒரே ஆசீர்வாதத்தை பெறுவார்களாக, ஒரே நன்மையை பெறுவார்களாக. அவர்களுக்குள் என்ன கிடையாது? வித்தியாசம் கிடையாது. ஏன்னா இதுக்கு சென்டர்ல நம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி தந்து ரட்சிப்பின் வேலையை செய்து முடித்தார். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த காலவெளியில நேர்மையா ஹானஸ்டா ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். தேவாலயத்திலிருந்து புறப்படுகிற இந்த நதி வாய்க்காலாக உன் வீட்டுக்குள் பாய்ந்து கொண்டு இருக்கிறதா இல்லையா? பாய்தா இல்லையான்றத விட பாய விருப்பமா இல்லையா? இந்த நதியை இன்னைக்கு மடமாற்றி உன் வீட்டுக்குள்ள நீ கொண்டு போக வேண்டும். இந்த நதி உள்ள வந்தது என்ன வந்துடும்? ஆரோக்கியம் வந்துடும். உள்ள வந்தது ஆரோக்கியம் வந்துடும். ஃபர்ஸ்ட் பிரச்சனை, நோய் என்ற பேய ஓட்டிட்டா நெக்ஸ்ட் வறுமை இருக்கிற இடம் தெரியாம போயிடும். ஃபர்ஸ்ட் நோயை ஓட்டிடணும். ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுல இருந்து என்ன ஓட்டிடணும்? நோயை ஓட்டிடணும். ரெண்டாவது வறுமை தானா போயிடும். அப்புறம் உனக்கு எந்த குறைவும் இல்லாமல் ஆயிரக்கணக்கானவர்கள் பிழைப்பு உண்டாகத்தக்கதாய் அங்கே பிழைப்பு உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை முறை இந்த பாட்டு பாடி இருப்போம்? ஜீவ தண்ணீரே ஆவியானவரே. இந்த அர்த்தத்தை உணர்ந்தவர்களாய் இன்னைக்கு பாட போறோம். உண்மையா இந்த நதி உன் வீட்டுக்குள்ள பாயட்டும். ஃபர்ஸ்ட் உன் உள்ளத்துல பாயட்டும், உன் குடும்பத்துக்குள்ள பாயட்டும், குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கட்டும். கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். முழங்கால் படிட்டு ஒரு